சிரஞ்சீவி சார்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியலங்க. ஐயோ சரி தான் கொடுத்தேன். அப்போ கூட நினச்சேன் ஏதோ ஒரு டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. அங்கே போனால் என்ட்ரி ஃபீஸ் அந்த 200 கார்டு வாங்குவாங்க, அதை கூட வாங்கலைங்க. கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணுறாரு. அண்ணா சரீரம் బాగలేదన్నా ఏమైనా ஹெல்ப் చేయన్నా அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு 10வது நிமிஷத்தில் ஃபோன் அங்கே வந்து, హాయ్ పొన్నాంబలం ఎలా ఉన్నావు ఏంటి ఏం ప్రాబ్లం అన్నారు. సార్ కిడ్నీ పోయింది సార్ అంటే ఏంటి శరీరం బాగలేదు సార్. అవునా ఏంటి నీకా కిడ్నీయా ఏం చేద్దాం ఉన్నాము. అవునా పెద్ద స్టోరీ ఆగిపోయింది, ఏం చేయాలి నాకే తెలియదరా, నా ప్రాణం పోయింది, ఇప్పుడు నాకు ఈ లోకంలో వాడడం ఇష్టం లేదు. అలాగ చెప్పకూడదు, నువ్వు ఇమీడియట్గా తప్పక ఇమీడియట్గా అక్కడ అపోలో హాస్పిటల్ ఉంది కదా చెన్నై, లేకపోతే ఇటు వస్తారా హైదరాబాద్ అన్నారు. లేదన్నా నా సొంత మొత్తం అన్ని ఇక్కడే ఉన్నారు కదా, ఇక్కడ నేను ఓకే ఇంకా 5 నిమిషాలు మీ ఫోన్ వస్తుంది, అన్ని రికార్డ్ తీసుకుని అక్కడ వెళ్ళు, నేను ఉన్నాను. அப்படின்றாருங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ ஒரு டைலாக்ஸ் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. அங்கே போனால் என்ட்ரி ஃபீஸ் அந்த 200 கார்டு வாங்குவாங்க, அதை கூட வாங்கலைங்க. கிட்டத்தட்ட 40-45 லட்ச ரூபா மேலே செலவு பண்ணுறாரு பாருங்க. ஒரு 1 லட்ச ரூபா அதிகபட்சமாக எதிர்பார்த்து ராம் சரண் சார் அவங்க ஒய்ஃப் தான் அங்கே 1வது எம்டியாக இருக்காங்க. அந்த மேடமே எனக்கு டைரெக்டாக வந்தாங்க. నా బావగారు ఫోన్ చేస్తారు, మిస్టర్ పొన్నంబలం ఎన్ని గంటలకు వస్తారు, ఎవరు అవుతారుங்க அப்படின்றாங்க. எனக்கு தலைகளெல்லாம் சுற்றி போச்சு. அப்புறம் அங்கே போகணுன்னு ஃபஸ்ட் நாள் டெஸ்ட்டே 80,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. பக்குன்னு அடிச்சு பில்லுகளை கேட்டுற போகிறாங்களான்ட்டு. கையில் காசு இல்லை. நம்ம தனுஷுக்கு சும்மா ஒரு ஃபோன் அடித்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது அமௌண்ட்டு போடுறாப்புல அக்கௌண்ட்டில். அதேமாரி அர்ஜுன் சார் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் இவங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா இவங்களோட நல்லா பழகியிருக்கேன். பட் நான் காசு கேட்குற அளவுக்கு நான் அந்த மாதிரி பழகலை. கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட சும்மா கேள்விப்பட்டது தான் உடனே அவர் இது பண்ணார். அதுமாதிரி சரத்குமார் சார் இந்த கை ஆப்ரேஷன் பண்ணுறது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் அப்படின்னாரு. என்ன தலைவர் உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா, சிம்ஸில் இது பண்ணணும், நீங்கள் உடனே கிளம்பி போங்க, நான் அங்கே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறாரு. ஸோ எனக்கு சில நேரங்கள் நானும் சரத்குமார் சாரும் பல ஷூட்டிங்கில் வந்து சின்ன சின்ன சிலப்பெல்லாம் வரும் ஃபைட் பண்ணும்போது. ஏன்னா அவருக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணி ராட் இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணும்போது 2 பேருக்கும் ஸ்ட்ரகிள் ஆகும். சம்டைம் பார்த்து பண்ணம்பலம் இது பண்ணுங்கன்றாரு, சம்டைம் அவரும் கத்திடுவார், அதான் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறல பண்ணம்பலம் ஏன் 2 பேரும் சின்ன சின்ன கிளாஷ் வரும். கிளாஷ்னா பெரிய கிளாஷ் இல்லை, ஒரு 2 பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம். நட்டமையில் கூட அப்படி ஆச்சு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு உதவி கிடைக்குமான்றது இல்லை. நம்ம கூட இருக்க நண்பர்கள் கேட்டு பாருப்பா யாரா அப்படி கேட்டு சொல்ல போய் நான் கேட்குறேன். கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரத்குமார் சார்.